ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் பேண்ட்ரி ஏரியா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஈவினிங் ரொட்டீன் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்துட்ட பிறகு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் என்னோட பேண்ட்ரி ஏரியா. இங்கே வந்து நான் க்ராசரி பொருள் எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது ஆல்ரெடி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த கூடை வந்து எனக்கு செட் ஆகலை. இந்த கூடையில் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கிறதுனால அதை எறும்பு காக்ரோச்லாம் உள்ளே போயிடுது. அதனால நான் வந்து மேக் ஓவர் பண்ணிடலாம் வேறு மாதிரி அப்படின்றதுனால இப்போ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லைசால் ஸ்ப்ரே மட்டும் தான் போட்டு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இதான் அந்த 3 பாக்ஸுமே. ஏன்னா இது ஓப்பனாக இருக்கிறதுனால குட்டி குட்டி ஹோல்லாம் இருக்குது அந்த கூடையிலன்றதுனால எனக்கு கரப்பாம்பூச்சி ஈஸியாக உள்ளே போயிடுது. என்னதான் நான் டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் கரப்பாம்பூச்சிலாம் ஈஸியாக அதில் போயிடுது. அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டேன். இதில் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணது எல்லாமே ஒரு பாக்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணாதது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். நான் எப்பவுமே மந்த்லி க்ராசரி வாங்கிட்ட பிறகு எது எது தேவையோ அது வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே கேஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு கேபினெட் இருக்குது. அதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதுக்கு போக மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். ஓகே, நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு சில டாபிக் பற்றி பேசலாம். போன வீடியோவில் நான் குழந்தைங்க கிட்ட நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையுமே வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சில பழக்கங்களை நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு பெரியவங்களாக அவங்க ஃபாலோ பண்ண அது வந்து ஒரு குட் ஹேபிட்டாக அவங்களுக்கு மாறிடும். அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே எப்படி பழகணுன்றது தான். நிறைய குழந்தைங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸ் கிட்ட கூட பேச மாட்டாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னும் போது குழந்தைங்க ஓடி போய் ரூமில் உட்காந்துப்பாங்க தனியாக. என்னோடய சின்ன பையனும் அப்படி தான் இருந்தான் கொஞ்ச நாளாக. நாங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மாற்றி இப்போ அவன் எல்லாரோடையும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கான். நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது அவனையுமே அழைச்சிட்டு போவேன். அவனுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். நல்லா அவங்களோட குழந்தைங்களோட விளையாட விடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட கசின் பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது வீக்லி ஒன்ஸோ 10 days ஒன்ஸோ கால் பண்ணி கொடுத்து பேச விடுங்க. குழந்தைங்கள அவங்க குழந்தைங்களோட பேச விடும்போது அவங்க கூட நல்ல பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். அதை விட்டு நீங்கள் பேசாமையே வச்சுருந்தோம்னா குழந்தைங்களால் எந்த ரிலேட்டிவோடுமே மிங்கிள் ஆகவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ளாட்ஸில் இருக்கோன்னா கண்டிப்பாக எந்த நெய்பர்ஸோடையும் நம்மளே மோஸ்ட்டாக பேச மாட்டோம். அப்படின்ற போது குழந்தைங்களுமே வந்து எல்லாரோடையும் பேசுவாங்க விளையாடுவாங்கன்றது வந்து தெரியல. அதனால் நம்ம டெய்லியுமே கீழே அழைச்சிட்டு போய் அதாவது ஒரு 1 hour அது ஈவினிங் குழந்தைங்கள விளையாட விடுங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கிடைப்பாங்க. எல்லாரோடையுமே நல்ல பெரிய பசங்க சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ளாட்ஸில். அப்போ எல்லாருக்கிட்டையுமே அவங்க எப்படி பெரிய பசங்களோட எப்படி விளையாடணும் குழந்தைங்களோட எப்படி விளையாடணுன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுப்பாங்க. நான் என்னோடய குழந்தைக்கு இப்படி தான் பழகினேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது நல்லாவே. அதை தான் நான் உங்களோடையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளை வந்து ஷேர் பண்ணுறதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சிங்கிள் சைல்டோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஷேரிங் ஹேபிட்ஸே இல்லாமவே பழகிட்டாங்க. அதனால் யாருக்குமே எந்த பொருளுமே தர மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்லேயுமே போனால் குழந்தைங்களுக்கு ஷார்ட்னர் யாருக்குனா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லையா கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேரிங் ஹேபிட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். நம்ம இப்போ பேசிக்கிட்டே நான் எல்லாத்தையுமே அடுக்கிட்டேன் கேபினெட்ஸில். இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா பீங்கான் கிளாஸு கப்பு அதெல்லாமே வச்சுருக்கேன். அது வந்து கெட்டல். இந்த ரோல் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறத வந்து ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு இது. இந்த கூடையில் நான் வீடியோஸ்க்கு தேவைப்படுற அந்த பிளேட்டு எல்லாமே வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு கப் அண்ட் சாசர் அதெல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் நான் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணது எல்லாமே கீழே வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணாதது எல்லாமே மேலேயும். இதில் வந்து நம்ம சில நாட்டு சர்க்கரை உப்பு இதெல்லாம் ரவை இது எல்லாமே இதில் போட்டு வச்சுட்டேன். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம க்ராசரி நிறைய வாங்கினோன்னே இதில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலியானது. இது எல்லாமே வந்து அப்பளம் அதெல்லாம் வச்சுருக்கிறேன் இந்த பாக்ஸில். கஸ்தூரி மேத்தி நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோன்றதுனால இந்த பேண்ட்ரி ஏரியாலே வச்சுட்டேன். இது வந்து பூசணிக்காய் விதை தினமும் 1 ஸ்பூன் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிடுவோன்றதுனால வாங்கி வச்சுருக்கேன். இது கருப்பு உளுந்து.
இட்லி பொடி, வல்லார பொடிலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பிரியாணி பவுடர் இது. உடச்சக்கல்ல கேபினெட்ஸில் தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு போக மீதி இங்கே வச்சுருக்கேன். இது கரம் மசாலா தூள். இது எல்லாமே தான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் யூஸுன்றதுனால தான் பேண்ட்ரி ஏரியாவில் வச்சாச்சு. இது இவ்வளோ தாங்க என்னோடய பேண்ட்ரி ஏரியா. இதை வந்து நான் கிராசரி வாங்கும்போது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். கீழே நியூஸ் பேப்பர் அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். டோருமே வந்துட்டு நான் லைசால் ஸ்ப்ரேவே போட்டு நல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருவேன். நம்ம கிராசரி வாங்கும்போதே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியுமே டஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம நியூஸ் பேப்பர் எந்த கேபினெட்ஸ்லையுமே போடக்கூடாது. போட்டோம்னாவே நமக்கு கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி தொல்லை வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வாஷிங் மிஷினுக்கு லிக்விட்லாம் எடுக்கும்போது மேலே இருக்க கேபினெட்ஸை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கேயே நம்ம ஹேங் பண்ணி மாட்டிடலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா மேலே ஒவ்வொரு வாட்டி எடுக்க முடியல. அதனால் ரீஃபில் பேக் மேலே வச்சுட்டு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலான்ட்டு. என்னோடய நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மதியானம் மெய்டு வந்து எனக்கு சாமான்லாம் கழுவி கொடுத்துருவாங்க. அது எல்லாமே நான் எடுத்து அடுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாகவே என்னோடய ஒர்க்கை நானே பார்த்துப்பேன். மதியானம் குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொடுத்ததால நைட்டு குழம்பு சாதம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம பழக வேண்டிய முக்கியமான ஒன்று அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறதுல. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 வயசு ஆகிடுச்சு 2.5 வயசு ஆகிடுச்சுனாவே சாப்பிடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி விட்டுருங்க. அப்போ தான் அவங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு தானாக எடுத்து சாப்பிட பழகும். அவங்களோட டிஃபன் பாக்ஸும் காலியாக வரும். இல்லைனா நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் நீங்கள் ஊட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக வராது. ஃபுல்லாமே அப்படியே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட தெரியாமல் போயிடும். அதனால் அந்த ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு எல்கேஜி போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க கற்றுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு சரியாக ப்ரஷ் பண்ண தெரியாது. அதனால் கூட இருந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணணும், இப்படி குளிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா கற்றுப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ மட்டும் பண்ணணும். பண்ணியா முடிச்சியா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு அந்த ஹேபிட்டு மாறிடும். உங்களை காலையில் நீங்கள் ஒர்க்காக இருக்கும்போது உங்களை தொல்லை பண்ணாமல் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க நல்லா பழகிப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருங்க. அது உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூல் போயிட்ட பிறகு அவங்களையும் கலப்பணும், நீங்கள் அவங்களோட ஒர்க்கையும் செய்யணுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழகி விட்டுட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க்கை அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். நான் நைட்டில் காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது அடுத்த நாள் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டேன். குழந்தைங்களுக்கு ஏதாவது 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். இந்த காரக்குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த காரக்குழம்பு செஞ்சால் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற காரக்குழம்பு மாதிரி தண்ணி எல்லாமே இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே வானலியில் நல்லெண்ணெயை விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம் போட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது. 4 துண்டாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கத்திரிக்காவை. அதுக்குள்ளே நான் சாதம் வெந்துருச்சுன்னா அதையும் எடுத்துகிற போகிறேன். சாதம் நான் எப்போவுமே குக்கரில் வைக்க மாட்டேன். குக்கரில் வச்சா எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. சாதம் எப்போவுமே வடித்து எடுத்துக்கிறது. சில பேருக்கு சாதம் வடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் சாதம் வடித்து சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லது. அப்படி பண்ணுறவங்க வடிக்க முடியல அப்படின்றபோது என்ன பண்ணலான்னா 2 பக்கமும் கிளிப்பு போட்டுக்கோங்க. அந்த பிளேட்டில் 2 பக்கம் கிளிப்பு போட்டு நம்ம வடிக்கும்போது கீழே சிந்தாது, நம்ம கையிலலாம் படாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதித்து வரணும். கத்திரிக்காய் ஒரு 50% நல்லா வெந்து வரும்போது நான் லெமன் சைஸ் புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நல்ல டேஸ்டான காரக்குழம்பு ரெடி. இந்த காரக்குழம்புக்கு எக்கு ஆம்லெட் எல்லாம் வந்துட்டு நீங்கள்
அப்பளம் வச்சுக்கலாம். கூட்டு, வாழைத்தண்டு, கோஸ் கூட்டு இது மாரிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வந்து குழந்தைங்களுக்கு எக் ஆம்லெட்டும், அப்பளமும் வறுத்து குடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அடுத்த பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா, எப்பவுமே எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால அவங்களுக்கும் சின்ன சின்ன வேலைய சொல்லிக் குடுக்கணும். அதில ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ட தட்ட அவங்களே கொண்டு வந்து வைக்கிறது. சில வீட்லலாம் குழந்தைங்க சாப்பிட்ட தட்ட அப்படியே வச்சுருவாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் தான் கொண்டு வந்து சிங்க்லயே போடுவாங்க. அது மாரி இல்லாம அவங்களோட வீட்டு வேலைகள அவங்களே செய்யணும். சின்ன சின்ன வேலை அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னு நீங்க வந்து குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து பழகணும். அடுத்தது ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தா, கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன செஞ்சு வச்சுக்கிறத சொல்லிக் குடுத்து பழகணும். ஏன்னா, அதையுமே நம்மளே செய்ய முடியாது. அதனால டைரிய செக் பண்ணி அடுத்த நாள் என்னென்ன டைம் டேபிள் அதுக்கான புக்ஸ் எடுத்து வைங்க. ஐடி கார்டு இருக்கா எடுத்து வச்சுக்கோங்க. பெல்ட் எடுத்து வச்சுக்கோங்க. யூனிஃபார்மா எடுத்து வைங்க. பெரிய குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு 6த்துக்கு மேல இருக்காங்க. 5த் ஸ்டாண்டர்ட் கூட ஓகே தான். அவங்களுக்கு நீங்க அயர்ன் பண்ண சொல்லிக் குடுத்துடணும். நெக்ஸ்ட் டேக்கு வந்து நீங்க வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க உங்களோட யூனிஃபார்ம அப்படின்றத வந்து நீங்க பழகி விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல அடுத்த நாள் அவங்க உங்ககிட்ட தான் வந்து என்னோட ஷாக்ஸ் காணோம், பெல்ட்ட காணோம், ஐடி கார்ட காணோம்னு தேட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் உட்காந்து தேடிட்டு இருக்கணும். அதனால அந்த மாரி பிரச்சனை வேண்டான்றதுனால நீங்க அதையுமே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துறணும். இப்ப என்னோட நைட் ரொட்டீன் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாளுக்கான சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி, அடுத்த நாள் நான் வந்து அவங்களுக்கு மட்டும் பருப்பு சாதம் செஞ்சு குடுக்க போறேன். அதனால பருப்பும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எங்களுக்கு காரக்குழம்பு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் பருப்பு சாதத்துக்கு பருப்பு எடுத்து வச்சாச்சு. இத மாரி நானுமே முந்தின நாளே எல்லாத்தையுமே கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு விஷயங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த நாள் வாஷிங் மிஷின்ல துணி போடணும் அப்படின்னும்போது, முந்தின நாளே எல்லாத்தையுமே லோட் பண்ணி வச்சுருவேன். லிக்விட் மட்டும் ஊத்த மாட்டேன். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு வந்த உடனே பவுடரோ, லிக்விடோ போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவேன். நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அதுவும் முடிஞ்சிரும். நான் காய வச்சோம்னா, இப்போ மழை சீசனா இருக்கிறதுனால அது வெயில் இருக்கும்போதே சீக்கிரமா காஞ்சி எடுத்து மடிச்சு வச்சிரலாம். நெக்ஸ்ட்டு நைட் டைம்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு, அவ்வளோதான் என்னோட நைட் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. விண்டோ வந்து நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.